விசேட செய்தியோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். இஸ்ரேலினுடைய பொருளாதார நிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் வறுமையான நாடாக மாறியிருக்கிறது. இதன் காரணமாக ஏற்கனவே அவர்களுடைய இராணுவத்தினரினுடைய மாத சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனோடு மேலதிக கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தையும் மீள அரசாங்கத்திடம் ஒப்படைக்குமாறு அந்த நாட்டு இராணுவம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். அன்பான நேயர்களே, உங்களுக்கு தெரியும், ஈரானுடன் இடம்பெற்ற 12 நாள் போர் என்பது இஸ்ரேலினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தி இருப்பது நாங்கள் உங்களுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் வெளியிட்டிருந்தோம். என்றாலும் அதனை இப்போது உத்தியோகபூர்வமாக இஸ்ரேலை மறுமுனையிலிருந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது போன்ற தரவுகள் இப்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் குறிப்பாக இஸ்ரேலினுடைய ஹார்ட்ஸ் நாளிதழ், அதே போல கென் நாளிதழ் இவற்றை மேற்கோட்காட்டி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இவற்றினை மேற்கோட்காட்டி இந்த 3 நாளிதழையும் மேற்கோட்காட்டி சர்வதேச செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனோம் என்றால், இஸ்ரேலினுடைய இராணுவத்தினர் இருக்கிறார்கள் இல்லையா, பாதுகாப்பு படைகள், அவர்களுக்கு குறிப்பாக அவர்களிலே நிலுவை நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு போர்க்காலத்தில் மாத்திரம் களத்தில் அழைத்து கொள்ளப்படுபவர்கள், ஏனைய காலங்களில் வேறு தொழில் செய்பவர்கள் அவ்வாறும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு குறிப்பாக இந்த ஹமாஸினுடைய அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பிறகு விடுமுறைகள், குறிப்பாக தொடர்ந்து போர்க்களத்தில் இருந்து விட்டு மீண்டும் போர்க்களத்துக்கு செல்லும் வரையான இடைப்பட்ட காலத்தில் விடுமுறை சலுகைகளாக அல்லது விடுமுறைகளில் வேண்டிய இடத்திற்கு சென்று மனதை தேற்றிக் கொள்வதற்காக, அதாவது விடுமுறை கால கொடுப்பனவு என்று ஒன்றை வழங்கினார்கள். அதன் மூலம் அவர்கள் பல இடங்களுக்கு சென்று களியாட்டங்களில் ஈடுபட்டார்கள். இலங்கைக்கு வந்திருக்கக்கூடியவர்கள், அதில் இராணுவத்தினரும் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வருவது அவற்றின் மூலமாகத்தான் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட அந்த சலுகை கால கொடுப்பனவை அல்லது விடுமுறை கால சலுகை கொடுப்பனவு, அதுதான் சரியான வார்த்தை பிரயோகமாக இருக்கும். அந்த விடுமுறை கால சலுகை கொடுப்பனவை மீளவும் நிதியமைச்சிடம் ஒப்படைக்குமாறு அல்லது அதற்கான வவுச்சர்களை மீளவும் ஒப்படைக்குமாறு, அந்த மீள ஒப்படைக்கும் செயற்பாட்டை துரிதமாக செயற்படுத்திக் கொள்ளுமாறு அல்லது ஈடுபடுத்திக் கொள்ளுமாறு உத்தியோகபூர்வமாக கடிதம் மூலம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் இராணுவத்தினர் அதனை தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை இஸ்ரேலினுடைய நிதியமைச்சர் பெசிலால் மொட்ரிச் தெரிவித்திருக்கிறார். அதாவது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட விவகாரங்களுக்கான அந்த குறித்த தொகைகள் மீளவும், அதாவது தங்களுக்கு சலுகைகள் இருக்கின்றனவா என்று தேடி பார்த்து ஆய்வு செய்து தருமாறு கோரப்பட்ட கோரிக்கைகள் கூட நிராகரிக்கப்பட்டு விட்டன என்றது போன்ற ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஆனால் இப்போது இராணுவம் தெரிவித்திருக்கிறது, ஏற்கனவே கடன்களாக அறவிடப்பட்டவை மீண்டும் அறவிடப்பட மாட்டாது என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். என்றாலும் சலுகைகள் மீள ரத்து செய்யப்படுகின்றன என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இப்போது இஸ்ரேலினுடைய இராணுவத்தினர் மத்தியில் பாரிய மன அழுத்தங்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார்கள், நிலுவையில் இருக்கக்கூடிய இராணுவத்தினருக்கு நன்றி, அவர்கள் போர்க்களத்தில் அயராது உழைக்கிறார்கள், இந்த நிலையில் அவர்களுடைய குடும்பத்துக்கும் நன்றி என்றெல்லாம் குறிப்பிட்டு விட்டுத்தான் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த விடுமுறை கால சலுகைகள் நீக்கப்படுவது என்பது ஏற்கனவே சில தகவல்கள் தெரிவித்திருந்தன. இஸ்ரேலினுடைய இராணுவத்தினரின் மனோநிலையை அதாவது பலமிழக்க செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக அவர்கள் மிக மன அழுத்தங்களுக்கு உட்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக 2025 மாத்திரம் எடுத்துக்கொண்டோம் என்றால் 17 தற்கொலைகள் இஸ்ரேல் இராணுவத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. அது 2023 பார்க்கின்ற போது 50 தற்கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே இது அதிகரித்து சொல்வதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இன்னும் சில விடயங்களையும் நாங்கள் பார்த்தாக வேண்டும். இந்த விடயம் இவ்வாறு இருக்கின்ற போதுதான் இஸ்ரேல் பிரதமருக்கும் இஸ்ரேல் இராணுவ தளபதிக்கும் இடையிலே பாரிய மன அழுத்தங்கள், பாரிய வாய் சர்ச்சைகள், வாய் தர்க்கங்கள், வார்த்தை பிரயோகங்கள் இடம்பெற்றிருக்கின்றமையை நாங்கள் உங்களுக்கு வேறொரு காணொளியிலே வெளியிட்டிருந்தோம். எனவே இப்போதைய நிலையில் இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை தன்னுடைய இராணுவத்தினருக்கு மத்தியில் ஏற்படுத்திவிட்டிருக்கிறது. இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாகிறது, இஸ்ரேலினுடைய அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு செலவினங்களை முன்கொண்டு செல்வதற்கு போதுமான அளவு பாதீடு அல்லது நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான வரவு செலவு திட்ட அவர்களினுடைய யோசனைகள் போதிய அளவில் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே அரசாங்கத்திலிருந்து 2 கட்சிகள் பிரிந்து சென்றிருக்கக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழலும் இருக்கிறது என்பது அங்கே வெளிப்படையாக தெரிகிறது. இப்போது இஸ்ரேலினுடைய அரசாங்கம் முழுக்க கொண்டு செல்லப்படுவது அவர்களுக்கு தேவையான அமெரிக்காவினுடைய நிதியுதவியினால் தான். பாரிய அளவிலே அவர்களினுடைய உள்நாட்டிலிருந்து கிடைக்கின்ற வரி அதிகரிப்பு மூலமான சலுகைகள் அல்லது லாபங்கள் என்பதனை விட அவர்கள் இப்போது இதன் மூலமாகத்தான் செல்கிறார்கள். அதில் இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக பலஸ்தீன மக்கள் மீதான அடாவடித்தனங்கள் இடம்பெற்று கிட்டத்தட்ட 2023 பிற்பகுதியிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். அதில் மிக குறிப்பாக
பல்வேறு தாக்குதல் நடவடிக்கைகள் பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பை இலக்கு வைத்து என்று சொன்னாலும் சாதாரண பொதுமக்கள் மீது நடாத்துகின்ற தாக்குதல்கள் அவர்களுக்கு பலத்த சேதங்களை ஏற்படுத்தின என்றாலும் அவர்களின் உள்நாட்டு பாதுகாப்பு பொறிமுறை கட்டமைப்பில் பாரிய அளவு தாக்கங்களை அது ஏற்படுத்தியதாக தெரியவில்லை. ஏனென்றால் ஹவுதிகளும் பலத்த தாக்குதலை நடாத்தினார்கள். இதன் காரணமாக ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம், ஒரு துறைமுக நகரத்தை அப்படியே மூடுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள், கைவிடப்படுவதாக. ஏனென்றால் பொருளாதார பலமிழப்பு, வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டன. இதன் காரணமாக அது நாங்கள் தனியாக காணொலியில் வழங்கியிருந்தோம். மிக முக்கியமான இஸ்ரேலினுடைய செங்கடலை நோக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு துறைமுகம் மூடப்பட்டது. அது ஹவுதிகளினுடைய தாக்குதலால் ஏற்படுத்தப்பட்ட சேதங்கள். ஆனால் இங்கே இன்னொரு விடயத்தினையும் பார்க்க வேண்டும். அவ்வப்போது அவர்களுடைய உள்நாட்டு பொருளாதார கட்டமைப்பில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களையும் விட ஈரானுடன் இடம்பெற்ற 12 நாள் போர் என்பது மிகப்பெரிய தாக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி விட்டிருக்கிறது. அதனுடைய உண்மையான இழப்புகள் விவரங்கள் வெளியிலே கொண்டு வரப்படுவதில்லை. அதற்கு காரணம் இஸ்ரேல் அதனை கொண்டு செல்வதும் இல்லை, அமெரிக்கா அதனை வெளியே கொண்டு செல்வதற்கு அவ்வளவு ஆர்வம் காட்டுவதும் இல்லை. இது மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் ஈரானினுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டதன் பிறகு அமெரிக்கா நடத்திய தாக்குதல் காரணமாக ஈரானுக்கு பாரிய சேதங்கள் ஏற்பட்டது என்றெல்லாம் தெரிவித்திருந்தது. ஆனால் அதனையே பின்னால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். தாங்கள் தாக்குதல் நடாத்தியதன் பிறகும் ஈரான் தொடர்ந்து யுரேனியத்தை செறிவூட்டுவது என்பது எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது என்ற ஒரு தகவலை தெரிவித்திருந்தார். அதிலிருந்து விளங்குவது என்ன? அவர்களின் தாக்குதல் வெற்றிகரமாக இடம்பெறவில்லை என்பது தெரிகிறது. இந்த நிலையிலே தான் இப்போது இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு முறைமைகளினுடைய நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் இல்லையா, தனியாக பிரத்யேகமான காணொலியில் கூட நாங்கள் உங்களுக்கு அதனை வெளியிட்டிருந்தோம். தாட் வான் பாதுகாப்பு முறைமைகள் உலகிலே 7 இருக்குன்னா அவற்றில் 2 இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதில் கூட இப்போது ஏவுகணைகளினுடைய தட்டுப்பாடு இருக்கிறது. ஏனென்றால் வருடம் ஒன்றுக்கே 100 தான் தயாரிப்பார்கள். ஆனால் இவர்கள் இப்போது 150 இழக்கச் செய்து விட்டார்கள். ஆகவே எப்படி அதனை சமாளிப்பது என்று தெரியாத ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு புறம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அது அவர்களுக்கு பெரிய இழப்பு தானே. இவற்றை ஈடு செய்வதற்கு பாரிய அளவில் நிதி செல்லும். அதே போலத்தான் இன்னொரு விடயம், அவர்களுடைய மிக முக்கியமான பொருளாதார இடங்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தன. அவற்றினுடைய இழப்பை சீர் செய்வது, இவற்றினை வைத்து பார்க்கின்ற போது தங்களுடைய இராணுவத்தினருக்கு விடுமுறை கால கொடுப்பனவை கொடுப்பதா, அல்லது தங்களுடைய நாட்டினுடைய மீண்டும் ஒரு தாக்குதல் இடம்பெற்றால் முகம் கொடுப்பதற்கான பாதுகாப்பு பொறிமுறைகளை மீளவும் ஸ்தாபித்துக் கொள்வதற்கு இடத்தை கொடுப்பதா என்பதில் தீர்மானிக்க வேண்டிய இடத்தில் இப்போது இஸ்ரேல் இருக்கிறது. இதனால் அவர்கள் யுத்தத்தை முன்கொண்டு செல்லவும் முடியாமல், அதனை நிறுத்திவிட்டு பின்வாங்கவும் முடியாமல் இடையிலே அகப்பட்டு கொண்டு சிக்கி தவிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இப்போது யுத்தத்தை நிறுத்திவிட்டால் தோல்வி அடைந்து விட்டோம் என்பதை உலகத்தார் முன் ஏற்றுக்கொண்டது போன்று ஆகிவிடும். யுத்தத்தை முன்கொண்டு சென்றால் தங்களினுடைய இராணுவத்தினருக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். அவை எதை செய்தாலும் பிரச்சனை தான் நிலை இருக்கிறது. அதுதான் இப்போது தெளிவாக தெரிகிறது. ஈரான் மிக திட்டமாக, இறைவன் மிகப்பெரியவன், அவர்கள் தாக்குதல் நடாத்தியது மிகப்பெரிய ஒரு திட்டமிடலோடு தான். ஏனென்றால் அவர்களுடைய ஏவுகணைகளை முற்றாக அள்ளி தொழிப்பதற்காகத்தான் விமானங்களை பயன்படுத்தாமல் ஏவுகணை தாக்குதலை மாத்திரம் நடாத்தினார்கள். கிட்டத்தட்ட அப்படி நடத்திய இப்படி சேதம் என்றால் நினைத்து பாருங்கள். தரைவழி மார்க்கமாக ஈரான் இஸ்ரேல் மீது போர் தொடுத்தது என்றால் இஸ்ரேல் எங்கனம் தாங்கும்? அது மிகப்பெரிய ஒரு விடயம். ஏன்னால் இஸ்ரேலினுடைய நிலுவையில் இருக்கக்கூடிய படை வீரர்கள், இராணுவத்தினர், அதே போல் தற்போது களத்தில் இருக்கக்கூடிய இராணுவத்தினர் அனைவரையும் சேர்த்து பார்த்தால் கூட ஈரானின் நிலுவையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களையும் விட மிகவுமே குறைவு. இஸ்ரேல் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் அவர்களுடைய விமானப்படையினரால் மாத்திரம்தான். அவர்களுடைய தரைப்படை, அவர்களுடைய தரை வழியான தாக்குதல்களை இஸ்ரேல் மீது யாராவது நடாத்தினார்கள் என்றால் கண்டிப்பாக இஸ்ரேலை முறியடிக்கலாம். அது மிகப்பெரிய ஒரு விடயம், அது உலகத்தாருக்கும் தெரியும். இந்த நிலையில் தான் இஸ்ரேல் தன்னுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கு, அதனை ஸ்திர நிலையில் பேணுவதற்கு மிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறது என்பது தெரிகிறது. ஆகவே இதுதான் தற்போது நிலவரமாக இருக்கிறது. ஆகவே இஸ்ரேல் இராணுவத்தினர் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள் தங்கள் சொந்த நாட்டினுடைய அரசியல் தலைமைகளால் என்பதும் இதிலிருந்து புலப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே.